வணக்கம், வெல்கம் டு தமிழ் மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது இட்லி பொடி, சாம்பார் பொடி, கரம் மசாலா பொடி நாங்கள் பேக்கெட்டில் வெடி தான் கூடுதலாக பாவிச்சிருப்போம். ஆனால் அதை நாங்கள் வீட்லேயே செய்யலாம். அதை எப்படி செய்யலாம், என்னென்ன அளவுகள் போட்டு செய்யணுமன்றதை வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. கரம் மசாலா பவுடர், சோம்பு 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், தனியா அதாவது மல்லி 1 ஸ்பூன், கராம்பு 1 ஸ்பூன், ஏலக்காய் 15, அன்னாசிப்பூ 7 பீசஸ், பட்டை 4 பீசஸ், பிரிஞ்சியில் 3 பீசஸ் இவ்வளவும் எடுத்து அரைச்சி எடுத்தால் கரம் மசாலா பவுடர் வீட்டிலேயே ரெடி. அடுத்தது மட்டன் மசாலா பவுடர் செய்கிறதுக்கு மல்லி தனியாக 5 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 15 பீசஸ், ஏலக்காய் 7 பீசஸ், பட்டை 5 பீசஸ், கராம்பு 7 பீசஸ், அன்னாசிப்பூ 3 பீசஸ், பிரிஞ்சியில் 2 பீசஸ், கருவேப்பிலை ஒரு தேவையான அளவு எடுத்து ஓகே. சிக்கன் மசாலா பவுடர், அதுக்கு மல்லி தனியான்னு சொன்ன மல்லி 5 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், கல்பாசி 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4 பீசஸ், ஏலக்காய் 10 பீசஸ், பட்டை 4 பீசஸ், கராம்பு 10 பீசஸ், பிரிஞ்சியில் 4 பீசஸ், அன்னாசிப்பூ 3 பீசஸ், மராத்தி மொக்கு 3 பீசஸ், ஜாவித்ரி 2 நோஸ், ஜாதிக்காய் 1 பீஸ் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தால் உங்களுக்கு சுவையான சிக்கன் மசாலா பவுடர் ரெடி ஆயிடும். அடுத்தது புளிசாத பவுடர், காஞ்ச மிளகாய் 10 பீசஸ், தனியா மல்லி 4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், பெருங்காயம் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு ஒரு கிளை எடுத்தீங்கன்னா ஓகே. இவ்வளத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் புளிசாத பவுடர் ரெடி ஆயிடும். அடுத்தது இட்லி பொடி, காஞ்ச மிளகாய் 10 பீசஸ், கடலைப்பருப்பு 3 ஸ்பூன், உளுத்தப்பருப்பு 3 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், எள்ளு 1 ஸ்பூன், பெருங்காயம் 1/2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை இவ்வளோத்தையும் அரைச்சி எடுத்தால் இட்லி பொடி. அடுத்தது சென்னை மசாலா பவுடர், காஞ்ச மிளகாய் 5 பீசஸ், மல்லி 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மாங்காய் பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பட்டை 2 பீஸ், ஏலக்காய் 5 பீஸ், கராம்பு 7 பீஸ், பிரிஞ்சியில் ஒரு பீஸ், அன்னாசிப்பூ 1 பீஸ், ஜாவித்ரி 1 பீஸ் இவ்வளோத்தையும் அரைச்சி எடுத்தீங்கன்னா சென்னை மசாலா பவுடர் ரெடி ஆயிடும். இது சாம்பார் பவுடருக்கு காஞ்ச மிளகாய் 15 பீசஸ், தனியா 4 ஸ்பூன், மல்லி, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், துவரம்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், அரிசி 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், பெருங்காயம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கிளை அளவு எடுத்தால் அரைச்சிங்கன்னா ரெடி ஆயிடும் சூப்பரான சாம்பார் பவுடர். அடுத்த ரசம் பவுடர் செய்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் 5 பீசஸ், மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், தனியா 1/2 ஸ்பூன், துவரம்பருப்பு 3 ஸ்பூன், பெருங்காயம் 1 ஸ்பூன் அவ்வளவும் அரைச்சி எடுத்தால் சரி. இந்த அளவுகள் தான். இது நான் ஒரு இதில் ஃபேஸ்புக்கில் பார்த்த விவரம்தான். அந்த விவரத்தான் இன்றைக்கு வீடியோவாக செய்திருக்கிறேன். எனக்கு பிரயோசனமாக பட்டது, அது உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.